வெல்கம் பேக் டு சேனல் 360 டிகிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் மசாலா. ஆக்சுவலாக இதுதான் அதோடைய டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் 1 கிலோ உரிச்சி சுத்தம் செய்யப்பட்டது, அப்புறம் 4 தக்காளி 4 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி, கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கணும். அது காஞ்ச பிறகு சோம்பை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்படியே கொட்டிடணும். கொஞ்சம் நல்லா கிண்டிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம உப்பை கொஞ்சம் தூவிக்கலாம். உப்பு நமக்கு தேவையான அளவு. ஸோ யார் எப்படி சாப்பிடுவீங்க உப்புன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, அதாவது 4 தக்காளி கட் பண்ணதாக சொன்னோம். ஸோ அந்த 4 தக்காளியும் போட்டு அதையும் கிண்டணும். ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டுக்க வேண்டியது. ஸோ ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற வரைக்கும் கிண்டிக்கணும். ஸோ அப்போ தான் அதோடைய சுவை அதில் இறங்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அதே மிளகாய்த்தூள், அதே அளவு. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், அடுத்தது கரம் மசாலா, அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள். ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டிக்கணும். இதோடைய சுவை ஒவ்வொரு வெங்காயத்திலையும் தக்காளியிலையும் வெளிப்படணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டு தான் அடுத்து மெயின் திங்கை போடணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்துட்டு, நெக்ஸ்ட் கருவேப்பிலை, மிளகாய், இதுவும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அதே பொருள் தான். ஓகே, அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஸோ வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி 1 கிலோ ப்ரானுக்கு ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரான் எங்கே இருக்குது, வெங்காயம் எங்கே இருக்குது அப்படிங்கிற குழப்பம் உள்ள வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் தேவையான அளவு. அப்புறம் வழக்கம் போல் கிண்ட வேண்டியது தான். இது கைண்ட் ஆஃப் செமி கிரேவி அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட் கிரேவியும் இல்லை, கம்ப்ளீட் சம்பாலும் இல்லை. பட் இதுக்கு பேர் ப்ரான் சம்பால் தான். பட் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும். செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. ஓகே, அடுத்து மெயின் ஐட்டம் ப்ரான். நம்ம உரிச்சி சுத்தம் பண்ண அந்த 1 கிலோ ப்ரான். ஆக்சுவலாக வாங்கும்போது 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. உரிச்ச அப்புறம் பார்த்தா அரை கிலோ மாதிரி ஆகிடுது. ஏன்னா அந்த கிண்ட தான் அதோடைய சுவை ப்ரான்லேயும் இறங்கும். ப்ரானும் வேகணும். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மூடியை போட்டு மூடி வைக்க போகிறோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப செமி கிரேவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணிக்குன்னே ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ரானும் தண்ணி விடும். ஸோ நான் இங்கே மூடுறதுக்கு முன்னாடி எந்த தண்ணியும் கலக்க வேண்டாம். இப்படி மூடிடுங்க. பத்து நிமிஷம் ப்ரானை மூடி வச்சு வேக வச்ச அப்புறம் இதோ ப்ரான் சம்பால் ரெடி.